டிராயரும் 120 பவுன் தங்கம். ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி. இந்த விவசாய மசோதாவில் உங்களுக்கு என்ன நட்டன்றாரு? பச்சை துண்டு மட்டும் போட்டா போட்டா வசமாக சிக்கி கொண்டது. உங்கள் கட்சியே நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம். உங்கள் சின்னத்தை முடக்குவோம். தட்டி கேட்க வக்கிருக்கா? புடவைய பாவாடை சேர்த்து இடுப்புல தூக்கி சொருவிக்கிட்டு வேற ஒரு என்ன மந்திரி அவரு பாலாஜி சுயமரியாதை இயக்கத்தின் வழித்தோன்றல் அதிமுக. ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கா? இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில எவ்வளவு பெரிய அவலங்கள். எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு நாள் நீங்க தான் செய்தி போடுறீங்க. ஒரு சாதாரண மாசு கட்டுப்பாடு வாரி வீட்டுல 25 கிலோ தங்கம், ஒரு ஆர்டிஓ ஆபீஸுடைய டிராயரும் 120 பவுன் தங்கம், 25 கிலோ ஹாட் கேஷ். ஒரு பாண்டியன் சொல்லி சூப்பரண்ட் ஆபீஸ், அவர் ஆபீஸுக்கு போய் ரைடு பண்ண அவருடைய லாக்கர்ல 50 லட்சம் சொரங்க கொட்டுது. வேலூர்ல ஒரு மாசு கட்டுப்பாடு வரி அலுவலகத்தில் வீட்டில் போய் பார்த்தா கட்டி கட்டியா தங்கம், கிலோ கணக்கில் வெள்ளி. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், லாவண்யம், ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை, தமிழ்கால மாணவர்களுடைய எதிர்காலத்தை, தொழிலாளருடைய எதிர்காலத்தை, மீனவர்களுடைய எதிர்காலத்தை, விவசாயிகளுடைய எதிர்காலத்தை, இன்னைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த விவசாயிகளை பார்த்து கேட்கிறாரு, இந்த விவசாய மசோதாவில் உங்களுக்கு என்ன நட்டன்றாரு? எடப்பாடி அவர்களை நானும் விவசாயி பச்சை துண்டு மட்டும் போட்டா போட்டா அதிமுக பாரதிய ஜனதாவிடம் மிக வசமாக சிக்கி கொண்டது. அவர்கள் செய்த பல்லாயிரம் கோடி ஊழல்களில் அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயின் மூலமாக கைப்பற்றி வைத்துக் கொண்டு தாங்கள் நினைப்பதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், எங்களை தவிர்த்து நீங்கள் தன்னிச்சையாக கடந்த கால அதிமுக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா போல் செயல்பட ஆரம்பித்தால் உங்கள் கட்சியே நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிடுவோம், கட்சியை நாங்கள் இரண்டாக உடைப்போம், உங்கள் சின்னத்தை முடக்குவோம் என்று பகிரங்கமாக அமித்ஷா முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் மிரட்டியிருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை. இதை அப்படியே கிட்டத்தட்ட நான் சொன்ன செய்திகளை 90% ஏற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளருமான திரு முனுசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கு முதல் நாள் எங்கள் சின்னத்தை முடக்க பார்க்கிறார்கள், எங்களை அழிக்க பார்க்கிறார்கள், 50 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றலை அழித்தொழிக்க மிகப்பெரிய சதி நடக்கிறது என்று சட்ட அமைச்சராக இருக்கிற சி.வி. சண்முகம் எங்கள் ஊரில் நடந்த கட்சியினுடைய செயல்கள் கூட்டத்தில் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவர்கள் வசமாக இந்த ஊழல் பெருச்சாலி மிகப்பெரிய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் அந்த வலையில் இருந்து மீள முடியாமல் நேற்றுக்கு ஏதோ பேசுவதற்கு வந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் எதுவும் பேசாமலே மௌனம், கள்ள மௌனம் சாதித்து அவர்கள் தங்கள் கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இங்கிட்டு வந்து பெருமை பேசுகிற எய்ம்ஸ் எங்கேயாச்சும் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு காம்பவுண்ட் சுவர் வரையிலும் இன்னைக்கு உயர்ந்திருக்குதா? ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வியை உங்ககிட்டே நான் திருப்பி கேட்கறேன். நீங்க பத்திரிகை நண்பர், இவங்க போராடி வாங்கிட்டு வந்த தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஈழத்தமிழர் விடுதலை, அதை நடைமுறைப்படுத்த இவங்களால முடியல. நீட்டுக்கு விலக்கு பெற்று தரேன்னு சொன்னாங்க, இவங்களால முடியல. ஒரே ஒரு திட்டத்தை இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சாதிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய ஒரு உரிமைகளை, பெட்ரோல் டீசல் விலையை 4 மண்ணும் 11 மண்ணும் ஏத்திக்கிட்டே இருக்கிறான். தனியார் நிறுவனங்களுக்கு அது அதிகாரத்தை கொடுத்துட்டான். பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு தட்டி கேட்க வக்கிருக்கா? சொல்லுங்க. கேஸ் சுருதி ராணின்னு ஒரு அம்மா உங்களுக்கு நீங்க தான் எல்லாம் செய்தி வெளியிட்டவங்க. அன்னைக்கு சிலிண்டரு வெறும் 415 ரூபாய் இருக்கும்போது கில்பாச்சி மாதிரி அந்த அவங்களுடைய புடவைய பாவாடையை சேர்த்து இடுப்புல தூக்கி சொருவிக்கிட்டு ரோட்டுக்கு வந்து போற அண்ணன் சுருதி ராணி இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன 710 ரூபா. கடந்த ஒரு மாதத்துல மட்டும் 110 ரூபாய் ஏறி இருக்கு. இது குறித்து என்னைக்காச்சும் ஒரே நாள் இங்க இருக்கிற எடப்பாடி, மக்களை பற்றி கவலைப்படுற எடப்பாடி, ஓபிஎஸ் வாயை திறந்திருப்பாங்களா? இங்க இருக்கிற வேற ஒரு என்ன மந்திரி அவரு பாலாஜி, பேரை சொல்றதுக்கு ஒரு மந்திரி, தமிழ்நாட்டு மக்களுடைய மந்திரி, எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சிகளை ஒருமையில அவன் பேசுறாரு. சொந்த கட்சிக்கு இன்னைக்கு அப்படியே மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தராங்க. இவங்கள இந்த நாட்டுக்கு அமைச்சராக வந்தது ஜெயலலிதா இருந்த இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார் இபிஎஸ். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைமை பிஜேபி தான் அறிவிக்கணும். செல்லூர் ராஜு அறிவிக்கிறாரு, கடம்பூர் ராஜு அறிவிக்கிறாரு, மாப்பா பாண்டியராஜன் அறிவிக்கிறாரு. இது சுயமரியாதை இயக்கத்தின் வழித்தோன்றல் அதிமுக? சொல்லுங்க. இது பிஜேபியினுடைய வழித்தோன்றல், ஆர்எஸ்எஸ் வழித்தோன்றல் என்பதை அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்றைக்கு பட்டவர்த்தனமா காட்டிட்டு வருது.